வணக்கம், வெல்கம் டு இங்கிலீஷ் கலாட்டா. இங்கிலீஷ் கிராமரில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இன்ஃபினிட்டிவ்ஸ். டூ கூட வேர்ப்ஸை சேர்த்து பயன்படுத்தினோம்னா அது இன்ஃபினிட்டிவ்ஸ்ன்னு சொல்லுவோம். இதை பற்றி டீட்டெயில்டாக ஈஸியாக நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. ஐ வெயிட்டட், நான் காத்திருந்தேன். எதுக்கு ரீசன் சொல்கிறோம்னா ஐ ஹாவ் டு see the டாக்டர். இப்போ இந்த ரெண்டு சென்டென்ஸையும் ஒன்றா சேர்த்து ஒரே சென்டென்ஸாக சொல்கிறேன். ஐ வெயிட்டட் டு see the டாக்டர். நான் காத்திருந்தேன் மருத்துவரை பார்ப்பதற்கு. இந்த சென்டென்ஸில் ரெண்டு ஆக்ஷன் வார்த்தைகள் இருக்குது. ஒன்று வெயிட்டட், ஒன்று டு see. ஸோ இந்த வெயிட்டட் நான் காத்திருந்தேன் அதுதான் இங்கே மெயின் ஆக்ஷன் வார்த்தை. பொதுவாகவே மெயின் வேர்ப்ஸ் ரெண்டாவது வார்த்தையாக வரும் ஒரு சென்டென்ஸில். ஃபர்ஸ்ட் வார்த்தை நவுன்ஸாக இருக்கும், அதை நம்ம சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். இந்த சப்ஜெக்ட் என்ன ஆக்ஷன் செய்கிறாங்களோ அதுதான் ரெண்டாவது வார்த்தையான வேர்பாக இருக்கும். அதை தொடர்ந்து வர வார்த்தைகள் எல்லாமே இந்த ஆக்ஷனை முழுமைப்படுத்துறதுக்கு, கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நமக்கு வேணுமான எக்ஸ்ட்ரா தகவல்களாக இருக்கும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வெயிட்டட் அப்படிங்கிறது மெயின் வேர்ப். டு see அப்படிங்கிறது இந்த கூடுதல் தகவல் சொல்கிற பாட்டில் நமக்கு வருது. ஸோ டு கூட see அப்படிங்கிற ஒரு வேர்பை நம்ம ஒன்று சேர்த்து பயன்படுத்துகிறோம். அதை எங்கே பயன்படுத்துகிறோம்னு பார்த்தோம்னா அந்த சென்டென்ஸில் மெயின் ஆக்ஷன் வேர்பாக அது இல்லை, கூடுதல் தகவல் தர இடத்துல நம்ம அதை பயன்படுத்துகிறோம். ஸோ ஒரு ஆப்ஜெக்டில் நவுனா நம்ம பயன்படுத்துகிறோம். அதனால இதை இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வேர்பை நம்ம ஒரு ஆப்ஜெக்டாக ஒரு நவுனா பயன்படுத்தினோம்னா அதுதான் இன்ஃபினிட்டிவ். ஐ லவ் டு ஸ்விம், எனக்கு விருப்பம் நீச்சல் அடிப்பதற்கு. இந்த சென்டென்ஸில் ஐ சப்ஜெக்ட், லவ் எனக்கு விருப்பம், அதுதான் மெயின் வேர்ப் இங்கே. ஸோ லவ் அப்படிங்கிறது ரெண்டாவது வார்த்தையாக வருது, அதுதான் வேர்ப். கூடுதல் தகவல் தரதுக்கு டு ஸ்விம் அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம். டு கூட ஸ்விம் அப்படிங்கிற வேர்பை சேர்த்து நம்ம ஆப்ஜெக்டில் பயன்படுத்துகிறோம். அதுதான் இங்கே இன்ஃபினிட்டிவ். இப்போ இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஐ டோல்ட் யூ டு லேர்ன். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் டோல்டு, நான் உன்னை படிக்க சொல்லி சொன்னேன். ஸோ டோல்டு அப்படிங்கிறது மெயின் வேர்ப், அதான் ரெண்டாவது வார்த்தையாக வருது. கூடுதல் தகவல் தர நம்ம சொல்கிற இன்ஃபினிட்டிவ் டு லேர்ன். லேர்ன் அப்படிங்கிற ஆக்ஷன் வார்த்தையை டூ கூட சேர்த்து பயன்படுத்துகிறோம். ஹீ கேம் டு விஷ் மீ, அவர் வந்தார் என்னை வாழ்த்துவதற்கு. ஸோ கேம் அப்படிங்கிறது தான் மெயின் வேர்பு. டு விஷ், என்னை வாழ்த்துவதற்கு, அது இங்கே இன்ஃபினிட்டிவ். குமார் வாண்ட்ஸ் டு வின் த ரேஸ். இங்கே வாண்ட்ஸ் அப்படிங்கிற ரெண்டாவது வார்த்தை மெயின் வேர்ப். டு வின் அப்படிங்கிறது இன்ஃபினிட்டிவ். ஐ ஆஸ்ட் யூ நாட் டு டாக். ஸோ இங்கே நான் உன்னை பேசாதிருக்க சொல்லி கேட்டுக்கொண்டேன். ஐ ஆஸ்ட் தான் மெயின் வேர்ப். டு டாக் அது இன்ஃபினிட்டிவ். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டிவ்ஸ் எல்லாமே என்ன வடிவத்தில் வருது? டு லேர்ன், டு விஷ், டு வின், டு ரைட், டு ரன், இந்த மாதிரி தான் இன்ஃபினிட்டிவ்ஸ் எல்லாமே இருக்கும். டூ கூட ஆக்ஷன் வார்த்தையான அந்த வேர்போட பேஸ் வடிவம், அடிப்படை வடிவத்தில் வரும். ஸோ பேஸ் வடிவம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி அப்படிங்கிற ஆக்ஷன் வார்த்தையை எடுத்துக்கலாம். சி தான் அதோட பேசிக் அடிப்படை வடிவம். இந்த சி கூட ஐஎன்ஜி சேர்த்தோம்னா சீயிங் அப்படின்னு அது மாறும். அது நிகழ்காலம் ப்ரெசன்ட் டென்ஸை குறிப்பிடுறதுக்கு பயன்படுத்துவோம். அதே சி அப்படிங்கிற வார்த்தையை மாற்றினோம்னா சா இல்லை சீன் அப்படின்னு கடந்த காலம் பாஸ்ட் டென்ஸை பயன்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ப்ரெசன்ட் பாஸ்ட் காலத்தை குறிப்பிடாமல் நம்ம அந்த ஆக்ஷன் வார்த்தையான வேர்பை அதோட பேசிக் வடிவத்தில் பயன்படுத்தினோம்னா சி, வாக், டாக், ரன் இது எல்லாமே பேஸ் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பேஸ் வேர்ப்ஸை டூ கூட சேர்த்து தான் இன்ஃபினிட்டிவாக பயன்படுத்த முடியும். இன்ஃபினிட்டிவ்ஸ்க்கு நம்ம பயன்படுத்துகிற வேர்பில் ஐஎன்ஜியோ இல்லைனா இடி, இஎன் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா லெட்டர்ஸ் எல்லாம் நம்ம சேர்க்க மாட்டோம். ஆனால் சேர்க்காம அதை மெயின் வேர்பாக பயன்படுத்தாமல் ஆப்ஜெக்ட்லையோ சப்ஜெக்ட்லையோ கூடுதல் தகவல் தரதுக்காக நம்ம பயன்படுத்துவோம். இன்ஃபினிட்டிவ்ஸை பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் பார்த்தீங்கன்னா அது ஒரு நவுனாக பயன்படுத்தலாம், அட்ஜெக்டிவ், அட்வர்ப் எப்படி வேணாலும் பயன்படுத்தலாங்க. இன்ஃபினிட்டிவ்ஸை ஒரு சென்டென்ஸில் பயன்படுத்துறதுக்கு கவுண்ட்லெஸ், எண்ண முடியாத நம்பர் ஆஃப் வழிகள் இருக்குது. அதனால தான் இதுக்கு இன்ஃபினிட்டிவ்னு பேர். இங்கிலீஷில் இன்ஃபினிட்டினா என்ன? கவுண்ட்லெஸ் வேஸ், எண்ண முடியாத நம்பர். ஸோ அதனால தான் அதுக்கு அவ்வளோ யூசேஜ் இருக்கிறனால தான் அது இன்ஃபினிட்டிவ்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்கள். ஐ ஷவுட்டட் டு வார்ன் ஹர். ஸோ நான் கத்தினேன் அவளை ஜாக்கிரதைப்படுத்துவதற்கு. ஷவுட்டட் அப்படிங்கிறது தான் மெயின் வேர்ப். டு வார்ன். ஸோ இந்த ஷவுட் அப்படிங்கிறது எதுக்கு நடந்தது, அந்த ஆக்ஷன் எதுக்கு நடந்தது, அந்த கூடுதல் தகவல் தரதுக்காக நம்ம இங்கே இன்ஃபினிட்டிவாக பயன்படுத்துகிறோம். ஸோ வேர்ப் பற்றி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தரனால இங்கே இது அட்வர்பாக நமக்கு பயன்படுது. அதே இந்த சென்டென்ஸ் பாருங்கள். ஐ ஹேட் அன் அட்வைஸ் டு ஆஃபர். என்னிடம் ஒரு அட்வைஸ் இருந்தது அவளுக்கு கொடுப்பதற்கு.
ஸோ இங்கே ஹேட் அப்படிங்கிறது என்னிடம் இருந்தது. ஹேட் தான் மெயின் வேர்ப். என்ன இருந்தது? அண்ட் அட்வைஸ். ஸோ அட்வைஸ் அப்படிங்கிற நவுன் பற்றி கூடுதல் தகவல் சொல்லுது. டு ஆஃபர் அப்படிங்கிற இந்த இன்ஃபினிட்டிவ். ஸோ இந்த இன்ஃபினிட்டிவ் வந்து இந்த நவுன் பற்றி கூடுதல் தகவல் சொல்கிறனால இங்கே நம்ம இதை அட்ஜெக்டிவாக பயன்படுத்துகிறோம். ஸோ முதல் சென்டென்ஸில் அட்வர்ப், ரெண்டாவது சென்டென்ஸில் அட்ஜெக்டிவாக பயன்படுத்துகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வேர்ப்ஸை ஒரு சென்டென்ஸில் மெயின் ஆக்ஷனை குறிப்பிடாமல் கூடுதல் தகவல் சொல்கிறதுக்காக பயன்படுத்தினோம்னா அதை இன்ஃபினிட்டிவ்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் ஜெரன்ஸ், பார்ட்டிசிபிள்ஸ், இது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ் தான். ஸோ இது எல்லாமே நம்ம வேர்பல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வேர்பல்னா என்ன? வேர்ப் தான், ஒரு ஆக்ஷன் வார்த்தையான வேர்ப் தான். ஆனால் அதை அந்த சென்டென்ஸில் மெயின் ஆக்ஷனை குறிப்பிடாமல் அந்த ஆக்ஷன் பற்றி கூடுதல் தகவல் தரதுக்காக நம்ம யூஸ் பண்ணோம்னா அப்போ அதை வேர்பல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எப்போ வேர்ப்ஸை எடுத்து வேர்ப்ஸாக பயன்படுத்தாமல் சப்ஜெக்டிவோ ஆப்ஜெக்டிவோ மாடிஃபை பண்ணுறதுக்காக, அதை சேஞ்ச் பண்ணி கூடுதல் தகவல் சொல்கிறதுக்காக பயன்படுத்துகிறோமோ அப்போ அந்த வார்த்தைகளை நம்ம வேர்பல்ஸ் அப்படின்னு சொல்லுவோங்க. இப்போ ஜெரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் வேர்பல் தான். இன்ஃபினிட்டிவும் ஒரு கைண்ட் ஆஃப் வேர்பல் தான். ஸோ இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெரன்ஸில் வேர்ப் கூட ஐஎன்ஜி சேர்த்து ப்ரெசன்ட் டென்ஸை நம்ம பயன்படுத்துவோம். ஸோ சி அப்படிங்கிறது சீயிங்னு இருக்கும். அப்படி வந்தால் அது ஒரு ஜெரண்ட். இப்போ இந்த சென்டென்சஸ் பாருங்கள். ஷீ லைக்ட் டு சிங். இங்கே லைக்ட் அப்படிங்கிறது தான் மெயின் ஆக்ஷன் வார்த்தை. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் டு சிங் அப்படின்னு சொல்கிறோம். டு கூட சிங் அப்படிங்கிற பேஸ் வேர்ப், அதனால அது இன்ஃபினிட்டிவ். செகண்ட் சென்டென்ஸில் ஷீ லைக்ட் சிங்கிங். ஸோ லைக்ட் அப்படிங்கிறது மெயின் வேர்ப், சிங்கிங், சிங் கூட ஐஎன்ஜி சேர்த்து சொல்கிறோம், அதனால இது ஜெரண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் அந்த சிங்கை இன்ஃபினிட்டிவாக பயன்படுத்துகிறோம், ரெண்டாவது சென்டென்ஸில் நம்ம ஜெரண்டாக பயன்படுத்துகிறோம். ஸோ உங்களுக்கு ஜெரண்ட்ஸ் பற்றி கூடுதல் தகவல்கள் வேணும் அப்படின்னா மேலே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதே இப்போ பார்ட்டிசிபிள்ஸ் அப்படின்னா அது ப்ரெசன்ட் டென்ஸில் ஐஎன்ஜி சேர்த்து வரும், இல்லை பாஸ்ட் டென்ஸில் இடி, இஎன், டிஎன் இப்படி சேர்த்தும் வரலாம். அது எப்படி வந்தாலும் சரி ஒரு சென்டென்ஸில் நம்ம அதை அட்ஜெக்டிவாக பயன்படுத்துவோம். வேர்பாக பயன்படுத்தாமல் நவுனை பற்றி கூடுதல் தகவல் தர அட்ஜெக்டிவ்ஸாக பயன்படுத்துவோங்க. ஸோ ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ஸ் ரெண்டு பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம ஏற்கனவே இன்னொரு வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் மேலே இருக்குது, நீங்கள் வேணும்னா அதையும் கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஒரு சென்டென்ஸ் எடுத்து அதில் இன்ஃபினிட்டிவ் எதுன்னு ஐடென்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுறோம்னா டூ இருக்கா அப்படின்னு பொதுவாக நம்ம பார்ப்போம். ஆனால் அப்படி பார்க்குறவங்க பொதுவாகவே வந்து அது கரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நிறைய சென்டென்சஸில் இன்ஃபினிட்டிவ்ஸ் வந்து டூ இல்லாமல் வரும். நம்ம அதை பேர் இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்கள். ஐ ஹர்ட் த டோர் பெல் ரிங். டோர் பெல் அடித்தது, எனக்கு கேட்டது. இங்கே மெயின் வேர்ப் வந்து எனக்கு கேட்டது, ஹர்ட் அப்படிங்கிறது தான் பாஸ்ட் டென்ஸில் வருது. ரிங் அப்படிங்கிற இன்னொரு ஆக்ஷன் வார்த்தையும் பயன்படுத்துகிறோம். அது கூடுதல் தகவல் தரதுக்கு நம்ம பேஸ் வடிவத்தில் அதை பயன்படுத்துகிறோம். ரிங்கிங் இல்லை, ரேங் இல்லை, ரிங் அப்படிங்கிற பேஸ் வேர்பை பயன்படுத்துகிறோம் டூ இல்லாமல். ஸோ இங்கே இது இன்ஃபினிட்டிவ் தான், டூ இல்லை. ஸோ டூ இல்லாமையும் நம்ம இன்ஃபினிட்டிவ்ஸை பயன்படுத்தலாம். அதை வந்து பேஸ் வேர்பாக இருக்கான்னு பார்த்தோம்னா போதும். இந்த மாதிரி இன்ஃபினிட்டிவ்ஸை பேர் இன்ஃபினிட்டிவ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். குமார் வாட்ச் த கைட் ஃப்ளை. பட்டம் பறப்பதை குமார் பார்த்தார். ஸோ குமார் பார்த்தார், வாட்ச்டு, அதுதான் இங்கே மெயின் வேர்ப். எதை பார்த்தார்? கூடுதல் தகவல் தரதுக்கு ஃப்ளை அப்படிங்கிற வார்த்தை, ஃப்ளை அப்படிங்கிற பேஸ் வடிவத்தில் இருக்க ஆக்ஷன் வேர்டை பயன்படுத்துகிறோம். ஸோ ஃப்ளை வந்து பேர் இன்ஃபினிட்டிவ், வாட்ச்டுங்கிறது மெயின் வேர்ப். ஷீ ஹெல்ப் மீ க்ளீன் த கிச்சன். கிச்சன் க்ளீன் பண்ணுவதற்கு அவள் எனக்கு ஹெல்ப் பண்ணாள், உதவினாள். ஸோ ஷீ ஹெல்ப்ட், அவள் உதவினாள், அதுதான் மெயின் வேர்ப். க்ளீன் அப்படிங்கிறது டூ இல்லாமல் பேஸ் வடிவத்தில் வர வேர்ப், அதை வந்து நம்ம பேர் இன்ஃபினிட்டிவாக பயன்படுத்துகிறோம். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த இன்ஃபினிட்டிவ்ஸ்னால் என்ன, அதை ஒரு சென்டென்ஸில் எங்கே பயன்படுத்துகிறோம், எதற்காக பயன்படுத்துகிறோம், அதே மாதிரி நம்ம ஒரு சென்டென்ஸ் க்ரியேட் பண்ணும்போது எப்படி இதை யூஸ் பண்ணணுங்கிறதும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த இன்ஃபினிட்டிவ்ஸில் ஏதாவது கொஸ்டின்ஸோ டவுட்ஸோ இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருந்துச்சுன்னா கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இதே மாதிரி இங்கிலீஷ் கிராமர் ஈஸி வீடியோஸ் பார்க்குறதுக்கு இங்கிலீஷ் கலாட்டாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.